நான் எதுவும் சொல்கிறேன்னே நான் இந்த ஊரில் எந்த வேலைக்கும் போகிறதில்ல. அதனால என்னை எல்லாருமே கேவலமாக பேசுகிறாங்க. என் மேலே திருட்டு பள்ளியெல்லாம் வைக்கிறாங்க. நான் கல்யாணம் நடந்தால் அங்கே போய் சாப்பிட்றதுக்கு போயிடுவேன். காது குத்து திருவிழாவாகட்டும், எந்த ஒரு விசேஷமாக இருக்கட்டும், அந்த இடத்துல போயிட்டு நான் நின்று நினைவே அவங்களே வாப்பா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு சாப்பாடு போடுவாங்க. இன்னொருத்த ஒரு ஃபங்க்ஷனில் நான் போயிட்டு சாப்பிட்டு இருந்தேன்னா அவங்க ஒருத்தன் என்னை பார்த்து என்னான்றான், சும்மாவே ஓசி சோத்துக்கு வந்துடுறான் பாரு, எங்கே போட்டாலையும் போயிடுறான் பாரு அப்படின்னு என்னை அசிங்கமாக பேசிட்டான். எனக்கு கஷ்டமாயிடுச்சு. சாப்பிட்ணுக்கிற ஒரு 2 வாய் தான் சாப்பிட்டேன். அப்படியே இலையை மடித்து வச்சுட்டு கையை கழுவின்னு நான் அப்படியே இந்த ரோடுக்கு வந்துட்டேன். என்னை எல்லாருமே கேவலமாக பேசுகிறாங்க. நான் பாரு சிங்கப்பூருக்கு போய் வரேன். எனக்கு மாதத்துக்கு 2 லட்ச ரூபாய் சம்பளம். 2 லட்சம் சம்பளம் வாங்கி நான் ஒருத்தர் கூட கொடுக்க மாட்டேன். என்னை எல்லோரும் கேவலமாக பேசுனாங்கள, ஒருத்தர் கூட 1 ரூபாய் தரமாட்டேன். அவங்களுக்கும் கஷ்டம் வரல, என்ன மாதிரி கஷ்டம் வரல. நான் அப்போ என்கிட்ட காசு இருக்கும், நான் யாருக்குமே தரமாட்டேன். ஆனால் என்னை கேவலமாக பேசுனாங்கள, கேவலமாக பேசுகிறவங்களுக்கு கொடுக்கிட்டா மனம் நீயே சொல்லு. கொடுக்கக்கூடாது தானே, கொடுக்கவே மாட்டேன். ஆனால் உனக்கு தரும். நான் சிங்கப்பூர்லேருந்து உனக்கு என்ன வாங்கினு வரணும் சொல்லு. எனக்கு இது வாங்கினு வாட்சா? சரி, நான் சிங்கப்பூருக்கு போகிறேன், உனக்கு வாட்ச் வாங்கினு தரேன். சரியா? வேறு எதுவும் பாட்டில் கிட்டில் சாப்பிடுவியா? சரக்கு அடிக்கிறியா? சரக்குன்னொடனே எப்படி சிரிப்பு வருது பார்த்தியாடா உனக்கு? சிங்கப்பூர் சரக்கு வேணுமா? சிங்கப்பூர்லேருந்தே வாங்கி வந்துட்டுமா? அதெல்லாம் குடிச்சாக்கா நல்லா ருசியாக இருக்குமா, சக்கரை தண்ணி மாதிரி. சிங்கப்பூர் சரக்கு வாங்கினாரேன். என்னதான் யாரும் மதிக்கிறதில்ல. எப்படியோ நான் ஒரு மனுஷன் நினச்சி நீ என்ன என்னை மதிக்கிறே. உனக்கு சிங்கப்பூர் சரக்கு, சிங்கப்பூர் சென்ட்டு, சிங்கப்பூர் வாட்சு எல்லாம் வாங்கிட்டு வந்து தரேன். சரியா? என்னை யாரும் மதிக்கிறது. உன்னை மதிக்கிறாங்களா இல்லையாடா? யாரும் மதிக்கிறதில்ல, அதே மாதிரி தான் மதிக்கிறதில்ல. அப்படின்னா ஒரு நாக்காரம் உனக்கு. சரியா?